Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்க்காக வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து ஆல்ரெடி ஒரு செஷன் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 2 செஷன் வேர் அதோட கண்டினியூவேஷன் தான் இங்க இருக்கும். I'll try to give a small gist என்ன வந்து அங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னன்ற டிஃபரன்ஸ் நமக்கு கண்டிப்பா அந்த செஷன் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேயா? சரி. ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்ன கான்டெக்ட்ல அந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த டோர் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ வேர் வாட்ச்மேன்ன்றது சப்ஜெக்ட், ஹீ இஸ் த பெர்ஃபார்மர் ஆஃப் த பர்டிகுலர் ஆக்ஷன்றதை நான் அந்த செஷன்ல சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இதையே நீங்க பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும்பொழுது இதே சப்ஜெக்ட், அதாவது அதே வாட்ச்மேன் வந்து ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த டோர்ன்றத எப்படி மாத்தி எழுத முடியும்? த டோர் இஸ் opened by the watchman எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை மாத்திக்காதீங்க. if you have doubts also நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து பழைய எக்ஸாம்பிளை வச்சு அந்த கான்செப்டை திருப்பி கொண்டு வர முடியும். அதனால எப்பவுமே புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கிற எக்ஸாம்பிளை மாத்தாம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸை டிஃப்ரெண்டா எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு ஃபிக்ஸ்டா வந்து ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்டிவ் டு பாசிவ் எப்படி மாத்துறோம், ஸோ ஒரு கான்டெக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் வச்சு நம்ம தெரிஞ்சிருந்தோம். ஸோ இதுதான் நாங்க சொல்லியிருந்தேன். ஸோ வாய்ஸ்னா என்ன அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் தானே பேசுறாங்க. அப்போ ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுறாங்க. அந்த ஆக்ஷன் இப்போ நடந்திருக்கும், இல்ல பாஸ்ட்ல நடந்திருக்கும், இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு சொல்லலாம். பட் தென் எல்லாமே ஒரு வாய்ஸ் வந்து பேசுது. ஓகேயா? ஸோ சப்ஜெக்ட் பேசுதா இல்ல சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணுதா அப்படின்றது தான் இங்க பெரிய கதையாவே சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ நேத்து வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு டென்ஸ் ரிலேட்டடா, ஓகே, ஸோ டென்சஸ்ல வாய்ஸ் அப்படின்னும் பொழுது எப்படி வந்து அந்த வேர்ப்ஸ் மாறுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்ல எப்படி மாறுது, அந்த 12 டென்சஸ்ல ஏன் 4 டென்ஸ் வந்து பாசிவா கன்வெர்ட் பண்ண முடியல, அந்த ரீசன் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது டென்சஸ்ல என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத நேத்து பார்த்தீங்க. ஸோ இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் வாய்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்றீங்கன்னா மோடல் வேர்ப்ஸ் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்ற கிளாரிட்டி கண்டிப்பா இந்த செஷன் நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கும்பொழுது நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்றது தெரியணும். சரியா? ஸோ நார்மலா நம்ம யூஸ் பண்ற வேர்ப்ஸ்க்கும் மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, I'll tell you. ஸோ இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது தான் நம்ம verbs in first of all சொல்லுவோம், ரைட்? ஸோ ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம். ஓகேயா? ஸோ ஷீ இஸ் அ டாக்டர்னும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட் ஆஃப் த பர்சன். ஓகே, ஸோ ஷீ பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னும் பொழுது ஷீ இஸ் டூயிங் சம் ஆக்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஆக்ஷன் பிளஸ் அ ஸ்டேட் வேர் த verb is verb explains. ஓகே, சரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்க மோடல் ஆக்சிலரி verb வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிபிலிட்டி இல்ல ஒரு நெசசிட்டி பத்தி இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க யூஸ் பண்றது வந்து மோடல் ஆக்சிலரி verbs யூஸ் பண்ணலாம். அதாவது she can do this or she might come, so she may do it. நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்றோம்னா ஒரு பாசிபிலிட்டி கண்டிஷனை யூஸ் பண்ணி சொல்றதுக்காக தான் இந்த மோடல் verbs நம்ம யூஸ் பண்றோம். ஓகேயா? சரி. அப்ப என்னெல்லாம் வந்து மோடல் ஆக்சிலரி verbs இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரைமிங்காவே கத்துக்கலாம். ஓகே, ஸோ நார்மலா அதை மனப்பாடம் பண்ணி வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ரைமிங்கா எழுதிக்கலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கேன், குட். ஓகே, ஸோ எம்ல பாத்தீங்கன்னா மே, might and must. Okay, and after that it is shall and should. Okay, then will சொல்லுவோம், would சொல்லுவோம், then it is ought to, used to. Okay, so dare not, illati need not. Okay, so all these words are modal auxiliary verbs and you still have. Okay, so வேற எங்கயாச்சும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போது பாசிபிலிட்டி அண்ட் நெசசிட்டி கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ற எந்த verbs இருந்தாலும் you can consider under this. Okay, so you have it. So if in case நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்லயும் போடுங்க so that people will get to know. Okay, so அப்ப modal auxiliaryனா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் ஒரு verb தான், ஒரு ஆக்ஷனோ ஒரு ஸ்டேட்டையோ சொல்லும். பட் பாசிபிலிட்டி ஆர் நெசசிட்டி கண்டிஷன்ல அந்த verbs நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நார்மலா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல அந்த மோடல் verbs யூஸ் பண்ணியிருந்தா அதை எப்படி
நம்ம passive voiceல கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டென்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம யூஸ் பண்ணோம். இங்க இந்த மோடல் verbs யூஸ் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இங்க பார்க்க போறோம். ஸோ அதுல நேத்து பார்த்த செஷன்ல வந்து நமக்கு டிரான்சிட்டிவ்னா என்னது, இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஓகேயா? ஸோ டிரான்சிட்டிவ் verbs அப்படின்னு யூஸ் பண்ணும்பொழுது இட் ஹேஸ் அ ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ மைட் பி அதுக்கு ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லாட்டி டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கலாம். ஸோ அதுவும் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் இங்கே வந்து நம்ம பார்க்கும்பொழுதும் நடுவில் அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷீ வென்ட் டு த சர்ச் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்துட்டு வென்ட்ன்றத வாட்டோ இல்லை ஹூமோ அந்த கொஸ்டினை வச்சு எதுவும் கேட்க முடியாது. ஓகே, ஸோ வேர்ன்றது தான் கேட்க முடியாது. அதாவது ஷி வென்ட் வேர் அப்படின்னும் பொழுது டு த சர்ச்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஷி கேவ் அ பென் அப்படின்னு நான் சொல்லும் போது ஷி கேவ் வாட், அப்போ அ பென்னு நான் சொல்ல முடியும். வேர் இட் இஸ் அ இன்ட்ரான்சிட்டிவ் verb. ஸோ கேவ்ன்றது நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லலாம். ஓகே ஓகே, ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ஸோ இங்க வந்து ஷீ கேவ் அ பென். ஃபைன். ஸோ இங்க வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து ஷீயா, verb வந்து gave. ஓகே, இப்போ வந்துட்டு she gave what என்ற கொஸ்டினை நான் கேட்கிறேன். she gave what நான் கேட்டா what is the answer? she gave a pen which is a object. okay, and it is a direct object which is given. ஆனா இப்போ நான் சொன்ன இன்னொரு சென்டென்ஸ்ல she went டு சர்ச் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வாட்ன்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஷி வென்ட் வேர்ன்ற கொஸ்டினை தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. வேர் இந்த வாட்ன்ற கொஸ்டின் வரல. வென் த particular sentence answers the question what, then it is a transitive verb which is used over there. okay, so இங்க வந்து வேர்ன்ற கொஸ்டினை தான் ஆன்சர் பண்ணுது. அப்ப என்ன வருது நமக்கு? இங்க transitive verb நமக்கு இல்ல. okay, so where it is a intransitive verb which is used in this particular sentence, so we cannot convert it into a passive voice ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் நம்ம நேத்து பார்த்த சென்டென்சஸ் வேர், அதுல நமக்கு கண்டிப்பா கிளாரிட்டி இருக்கும். அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சும் நாங்க சொல்லி கொடுத்திருந்தோம். ஓகே, ஸோ இப்போ மோடல் வேர்ப்ஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு வகையா நமக்கு இருக்கு. சரியா? ஸோ ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னும் பொழுது ஒன்று வந்து இந்த கேன் சிங், அதாவது கேன்ன்ற மோடல் verb பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபார்ம் வேர் யூ ஹேவ் டூ ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் ஒரு ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இன்னொரு ஃபார்மும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் சிங் திஸ் சாங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கிவன் விச் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். சரி, ஸோ அப்போ பாசிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு இன்டர்சேஞ்ச், ரைட்? ஓகே, அப்போ இந்த திஸ் சாங்ன்றது இங்க வந்துடும். ஓகேயா? ஸோ இதோட ஃபார்மேட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சப்ஜெக்ட் இருக்கு, அடுத்து நமக்கு வேர்ப். ஓகே, ஸோ மோடல் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ மோடல் அண்ட் மெயின் வேர்ப் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ இங்க என்ன சொல்லலாம்? கேன் சிங் வாட்னா the particular song ன்னு சொல்லலாம் which is a object. அப்ப இந்த this singன்றது இங்க வந்துருச்சு. அப்ப when it is changed into passive voice என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, first modal verb பக்கத்துல நம்ம V1 தான் யூஸ் பண்ணுவோம் which is a grammatical rule. அப்ப B ஃபார்ம்ஸ்ல Bன்றது தான் நமக்கு V1 ஃபார்ம். ஓகேயா? ஸோ நம்ம இதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ B ஃபார்ம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் B வரும், நெக்ஸ்ட் Bன்னு வரும், V4ல V1 ING போது பீயிங்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் பக்கத்துல பி. ஸோ பி வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? பக்கத்துல V3 ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ மோடல் verb பிளஸ் V1 பிளஸ் சங். சங் எங்க இருந்து வந்தது? சிங்ன்ற V1 verb V2ல என்னன்னு சொல்லுவோம்? சாங்ன்னு சொல்லுவோம் which is a past form. அப்ப past participle நம்மொழுது she sung தான் நம்ம சொல்லுவோம். So which is the third form of verb which has to come here. அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? first object வந்துருச்சு, அடுத்து verb வந்துருச்சு, next by இருக்கு. நம்ம நேத்தே பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் நம்ம எழுதி இருப்போம்ல, ஸோ என்ன பேட்டர்ன்ல இருக்கும்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வந்து கடைசியா இருக்கு. அப்போ this song can be sung by you which is the passive voice of this particular sentence. so இது வந்து ஒரு ஃபார்ம். ஓகே, ஸோ எப்படி மோடல் வேர்ப்ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ நேற்று வீடியோ பார்த்த பிறகு இதை பாருங்க, அங்க டென்சஸ்ல கிளாரிட்டி கிடைக்கும். டென்சஸ்ல 12 டென்சஸ்லயும் 8 ஃபார்ம்ஸ் மட்டும் தான் உங்களால பாசிவா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எதெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றதும் அங்க கோட் பண்ணிருப்பேன். ஸோ அதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு
இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஃபார்ம்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜோ மே ஹேவ் forgotten the மீட்டிங். ஓகே, ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே இருக்கு, பக்கத்துல ஹேவ் இருக்கு, அதுக்கப்புறம் V3 இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் verb. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நம்ம பார்க்கும்பொழுது என்ன இருந்தது, மோடல் verb அண்ட் மெயின் verb, ரைட்? ஸோ இந்த ஃபார்ம்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ செகண்ட் டைப் இஸ் திஸ், வேர் மோடல் verb இருக்கு, அது பக்கத்துல have ஃபார்ம் இருக்கு, அது பக்கத்துல V3s யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது நார்மலா have or has நமக்கு வருது அப்படின்னா அதை பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன ஆட் பண்ணுவோம், அதாவது she has done this particular work அப்படின்னு சொன்னா this work has been done by her. ஷீன்னு சொல்லும் பொழுது ப்ரொனவுன்ல நம்ம மாத்தும் போது பாசிவ் வாய்ஸ்க்கு ஷீன்றது ஹர்ன்னு மாறும் தெரியும். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், has done என்ன சொல்லியிருந்தேன், has been done நான் சொல்றேன். அப்போ இங்க have forgottenன்றது எப்படி மாறும்னு நம்ம சொல்லலாம், have been forgotten. Got it? So when it is converted into passive voice நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்றோம், have forgotten have been forgotten. So இதுதான் நம்ம டென்ஸ்லயும் பண்ணிருந்தோம். So அதே மோடல் verb தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். So இங்க may is missing. Okay, சரி. So the meeting may have been forgotten by Joe. Okay, so same, the object is over here, the subject has gone behind. Okay, so இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ object plus verb plus by plus சப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு ஃபார்ம்ல பார்த்தோம். ஒன்று வந்துட்டு நம்ம இந்த ஹேவ் ஃபார்ம்ஸ் இல்லாம நார்மலா மோடல் வேர்ப்ஸ் வித் மெயின் வேர்ப்ஸ் பார்த்தோம். அடுத்தது இந்த ஹேவ் ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும்ன்ற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரெண்டு ஃபார்முமே மோடலுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம we are gonna put this concepts in the examples. Okay, so that you'll be clear with the கான்செப்ட். ஓகேயா, சரி. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, யூ மஸ்ட் ஃபினிஷ் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே நம்ம மஸ்ட் இருக்கு, ஃபினிஷ் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட்ல என்னது, கேன் சிங்ன்றதை நம்ம பார்த்தோமா? ஓகே, ஸோ கேன் சிங்ன்னு பார்க்கும்பொழுது சிங் இஸ் த V1 ஃபார்ம், வேற இதோட V2 ஃபார்ம் நான் சாங்குன்னு சொன்னேன், V3 ஃபார்ம்ல சொல்லும் பொழுது சங்குன்னு சொன்னேன். ஸோ த சென்டென்ஸ் வாஸ் ஃப்ரேம்ட் வித் திஸ் சங், ரைட்? இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ இதே கான்செப்ட்ல நமக்கு மஸ்டும் ஃபினிஷும் இருக்கு, சரியா? அப்போ மெயின் வேர்ப் என்னது, இதுல மெயின் வேர்ப் இஸ் வாட் ஃபார் திஸ் ஃபினிஷ் இஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ இதை V2ல எழுதணும் அப்படின்னா ஃபினிஷ்டுன்னு சொல்லலாமா? அப்போ V3ல சொல்லணும்னா கூட நம்ம ஃபினிஷ்டுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபினிஷ்டுன்னு தான் சொல்லுவோம். அப்போ இது வந்து சப்ஜெக்ட், வேர் திஸ் இஸ் அ verb which is used and this is a object. ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கம்ஸ் இன் த பிகினிங். ஸோ இட். ஓகே, ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன், மஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ மஸ்ட் பக்கத்துல என்ன வரும்னு சொன்ன, பி வரும். பி ஃபார்ம்ஸ்ல நம்ம பேஸ் ஃபார்ம் இஸ் பி, ஸோ மஸ்ட் பி. ஸோ இந்த பி ஃபார்ம் பக்கத்துல we use V3. அப்போ ஃபினிஷோட V3 இஸ் finished. ஓகே, ஸோ பாசிவ் வரும்பொழுது பை வரும், பை யூன்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இட் மஸ்ட் பி finished by you, which is the passive voice of this particular sentence. இப்போ மோடல் verbs வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த கான்செப்ட் படி தான் நம்ம எழுதணும். ஓகேயா, சரி. ஸோ இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இதே மாதிரி எழுதியிருக்கோம்ல, இதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் யூல் பி வெரி கிளியர் வித் த கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் our opponents must have started this rumor. ஸோ இன்னொன்று நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து பாசிவ் டு ஆக்டிவ் டு பாசிவா கன்வெர்ட் பண்றோம். சில சென்டென்ஸ் பாசிவ் டு ஆக்டிவா கூட மாறலாம். அது நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த verbs வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி இருக்குன்றத பாருங்க. மஸ்ட் ஹேவ் ஸ்டார்டட், பீன் கொடுக்கல, பீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம ஆப்ஜெக்டை செக் பண்ணோம். ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் எப்படி இருக்கு, சப்ஜெக்ட்ன்றது ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ பாசிவ் வாய்ஸ்ன்றதுல ரொம்ப கம்ப்ளீட்டா நம்ம என்ன சொல்லணும், ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஓகே, அதுக்காக தான் நான் போன செஷன்லயும் அது என்னன்னு சொன்னா இந்த செஷன்லயும் என்னன்றத சொல்லியிருக்கேன். சரி, ஸோ இப்போ மஸ்ட் ஹேவ் ஸ்டார்டட்னா செகண்ட் ஃபார்ம், நான் சொல்லி கொடுத்ததுல செகண்ட் ஃபார்ம்ல அந்த விஷயம் இருந்தது. அப்போ ஆப்ஜெக்ட் இஸ் திஸ் ரூமர், ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்டட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ V1 ஃபார்ம் ஃபார் ஸ்டார்டட் இஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ அப்போ V2ல சொல்லும் பொழுதும் ஸ்டார்டட் தான் சொல்லுவோம்.
and V3 ல சொல்லும்பொழுதும் நம்ம சேம் started தான் சொல்லுவோம் ஓகேயா சரி ஸோ இங்க வந்து நம்ம என்ன மாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா must have been started is not gonna change but what is the object here subject is our opponents object is this rumor okay அப்ப this rumor must have been started by our opponents கரெக்டா அப்ப இங்க this rumor நம்ம சிங்குலர்ல தான் இருக்கு சோ இங்க கரெக்டா must have been started நம்ம சொல்ல முடியும் by யாரு our opponents which is the subject so passive voice நம்ம receiver of the action மாறிடும் ஓகேயா சோ அப்போ this rumor okay so இந்த sentence நான் அப்படியே இங்க continue பண்றேன் started by our opponents ஓகே ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸ் ஸோ எல்லாமே இந்த மாதிரி கிராமட்டிக்கலாக நம்ம வந்துட்டு அதோடைய வேர்ப்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ எது எப்படி மாறும்ட்டு இப்போ போக போக நம்ம இப்போ ரைட்டுன்னு வருதுன்னா அதோட 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் தெரியணும் அடுத்து டூன்னு பொழுது டூ ஃபார்ம்ஸில் 5 ஃபார்ம்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா ஸோ அப்போ தான் நம்மளால எழுத முடியும் சொல்ல முடியும் ஓகே சரி ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஸோ மீனா ஷுட் ரைட் அ புக் ஓகேயா ஸோ மீனான்றது இட் இஸ் அ சப்ஜெக்ட் விச் இஸ் கிவன் ஷுட் ரைட் அப்படின்னு சொன்னா மோடல் வேர்ப் அண்ட் main verb which is given so verb ன்னு சொல்லலாம் a book அப்போ should write what ன்னு கேட்டா a book is a object okay so இப்போ வந்து நமக்கு அதுவும் தெரிஞ்சிருச்சு so what ன்னு கேட்டதுனால தான் object so this is given in what ஆக்டிவா பாசிவான்னு பாத்தீங்கன்னா மீனா தான் should write ன்னு சொல்லியிருக்காங்க which is a active voice so subject is the performer of the action okay so இதை கன்வெர்ட் பண்ணும் பொழுது நமக்கு object வந்து firstல வரும் அதுக்கப்புறம் verb வரும் then by then what will come then the subject okay so இப்போ object ன்னு சொன்னா a book தானே okay a book okay should பக்கத்துல என்ன வரணும் பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது be plus v3 அப்போ right ன்னு நான் சொன்னேன்னா v1 ஃபார்ம்ல v2 ல என்னன்னு சொல்லுவேன் wrote ன்னு சொல்லுவேன் and after that v3 ஃபார்ம்ல it is written okay v4 ல ரைட்டிங் சொல்லுவோமா ஓகே அப்ப நமக்கு என்ன தேவை v3 ஃபார்ம் தான் தேவை அப்ப should be written okay written by Meena okay so this is how the sentence will go okay a book should be written by Meena which is the passive voice of the sentence okay so modal verbs வரும்பொழுது இந்த கான்செப்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இதை வந்து நீங்க கிளாரிட்டியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளும் எடுத்து சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சென்டென்ஸ் பார்க்கலாம் போக போக இந்த செஷன்ஸ்ல இன்னும் நிறைய எப்படி இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து தென் ஸ்டாட்டிக் வேர்ப்ஸ் வச்சு யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்க போறோம் சரியா ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் கிளாரிட்டியா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் ஓகே சரி ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் so we've done with 3 sentences so you must do your duty okay so இங்கேயும் நமக்கு must do அப்படின்னு கொடுத்திருக்காங்க so அப்ப subject என்னது has சொல்லியிருக்காங்க your duty which is a object and must do is a verb so how do you convert it இப்போ நம்ம ஃபார்மேட்டே இல்லாம நார்மலா நம்ம அப்படியே எழுதி பார்க்கலாம் your duty okay must plus be plus do formsல do or doesன்றது v1 ஃபார்ம்னு சொல்லலாமா okay so v2 ல சொல்லணும் அப்படின்னா pastல did ன்னு சொல்ல முடியும் and after that v3 ல சொல்றோம் அப்படின்னா it is done okay so அப்ப v4 ல சொல்லணும்னா it is doing ன்னு சொல்ல முடியும் ஓகேயா so what we need here it is v3 so our duty must be done by you புரியுதா ஓகே ஸோ சப்ஜெக்ட்ல யூ வந்து ப்ரொனவுன்ல மாறவே மாறாது ஸோ நம்ம என்ன பார்த்தோம் நேற்று பார்த்ததுல ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு ஐன்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும்பொழுது மீன் வரும்னு சொல்லியிருந்தேன் அண்ட் வீன் வந்துச்சுன்னா அஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் அண்ட் ஆஃப்டர் தட் இட் இஸ் ஷீ சொன்னா பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது இட் இஸ் ஹர் ஹீ சொன்னா இட் இஸ் ஹிம் தே சொல்லும் பொழுது it is them and you will not change the same you will appear it ன்னு சொல்லும் பொழுது it is also it புரியுதா ஸோ இதை மறந்துடாதீங்க ஸோ கன்வெர்ட் ஆகும்பொழுது நமக்கு மாத்தி இருக்கணும் ஸோ யூன்னும் போது அதே தான் இருக்கு ஸோ அதனால நம்ம அதே விஷயத்த யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஸோ யூ ஷுட் ஹேவ் அட்டெண்டட் த கிளாஸ் டுடே ஓகே ஸோ ஹவு டு யூ சேஞ்ச் இட் ஸோ ஷுட் ஹேவ் அட்டெண்டட்
Okay, so youன்றது subject. Okay, the class is the object. Okay, so todayன்ட்டு additionalா ஒரு word யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, okay, so அப்ப சொல்லும் பொழுது subject மாறுது அப்படின்னும் பொழுது object first வருமா? The class should then have attendedன்றது நம்ம எப்படி மாத்துவோம்? so இதை வந்து form 2ல நம்ம பார்த்தோம்ல, have been attended by you today. Okay, so எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு அப்படின்றது தான் டுடே சொல்லியிருக்காங்க. the class should have been. அப்ப இது அப்படியே மாத்தும் போது beenன்றதை நம்ம ஆட் பண்றோம். it is not only in tenses forms, இங்கேயும் நம்ம modal verbsல have பக்கத்துல நம்ம beenன்றது தான் ஆட் பண்றோம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட்ல நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருந்தீங்கனாலே அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது போட்டுடலாம். ஸோ இது நிறைய சென்டென்சஸ் போட்டு பாருங்க, கண்டிப்பா நமக்கு ஈஸியா வந்துடும். ஓகேயா, சரி, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ திஸ் ஷர்ட் cannot be worn by me any longer. ஓகேயா, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். திஸ் ஷர்ட் cannot be worn. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் a negative modal auxiliary where canன்றது modal, notன்றது negative part, b சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்துல b form வருது. நெக்ஸ்ட் own is a v3 form of what? இப்போ I wear a shirt அப்படின்னு சொன்னா which is a base form. இதை v2ல சொல்லும் பொழுது I wore a shirt yesterday. Okay, அப்போ which is a past form. So she worn it today அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது which is a v3 form. அப்போ இங்க யூஸ் பண்ணிருக்கிறது v3 of wear. ஓகேயா, ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும் பொழுது மோடல் verbs பக்கத்துல என்ன வரும்? v1 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது தான் பி ஃபார்ம்ஸ்ல இருக்க பி யூஸ் பண்றோம். அப்போ நம்ம இங்க வந்து சொல்லும் பொழுது பைன்றத பார்க்கும்பொழுது பாசிவ்னு தெரியும். நெக்ஸ்ட் cannot be worn சொல்லி இருக்கும் பொழுது இட் இஸ் அ பாசிவ் வாய்ஸ்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகேயா, சரி, ஸோ இதை வந்து மாத்தலாம். ஸோ மீன்ற ப்ரொனவுன் வந்து என்னவா நமக்கு இருந்திருக்கும்? ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐன்னு இருந்திருக்கும்ல. ஸோ அப்போ ஐ cannot wear this shirt any longer. Got it? ஸோ ப்ரொனவுன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி மோடல் வேர்ப்ஸ்ல நமக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், அதாவது வேர்ன்றது தான் நமக்கு v3 ஃபார்ம்ல ஓன்னு இருக்குன்றது நமக்கு தெரியணும். ரெண்டுமே ஓன்னு நம்ம நினைச்ச கூடாது. பாஸ்ட்ல பாஸ்ட் வேற, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற. ஸோ அதுல நம்ம கிளாரிட்டியா இருக்கணும். அப்போ இங்க வந்து நம்ம சொல்ல முடியும். சரியா, அப்ப மீன்றது இங்க ஐயின் மாறி இருக்கு. ஸோ இந்த மாற்றத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எழுதியிருந்தால அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேயா, ஸோ கண்டிப்பா அந்த மோடல் வேர்ப்ஸ்ல கிளாரிட்டி நமக்கு இருந்திருக்கும். ஸோ டூ ஃபார்ம்ஸா இருக்குன்றது என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இதே இதுல நம்ம நேத்து பார்த்ததுல ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கான்செப்டும் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன் இயர்? ஆம் டூயிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது, ஓகே, இதை பாசிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்ணுவோம்? இஸ், ஆம், இல்லாட்டி ஆர். verb எப்படி மாறும்னு சொல்றேன். பிளஸ் பீயிங் plus v3. Okay, so if it is past, what will come here? Was, were plus being plus v3 ன்னு வரும். Since it is present continuous, இங்க am doing ன்னு சொல்லியிருக்காங்கன்றதுனால present continuous நம்மொழுது passive convert பண்ணும்போது is, am, are plus being plus v3. Okay, so it is according to the object we are going to use. Okay, அப்ப இங்க sums ன்னு சொல்லியிருக்காங்க which is a plural object. அப்ப என்ன சொல்லலாம்? Sums are being done. அப்போ do formsல நம்ம என்ன பார்த்தோம்? do, does. Okay, which is a v1 form. இதை v2ல சொல்லும் பொழுது did ன்னு சொல்லுவோமா? அப்போ v3ல சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லுவீங்க? done ன்னு சொல்லுவீங்க. where continuous present participleல சொல்லணும் அப்படின்னா doing ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன யூஸ் பண்றோம்? v3 form we are using here. அப்போ sums are being done by ஐன்றது ப்ரொனவுன் என்னவா மாறும்? பாசிவ் வாய்ஸ்ல மீன்ட்டு மாறும். ஸோ இந்த இடத்துல ஐயினே போட்டக்கூடாது. சரியா, அதுல வந்து கேர்ஃபுல்லா இருங்க. சம்ஸ் ஆர் பீங் டன் பை மீ. ஓகே, ஸோ நேத்து நம்ம பார்த்த கான்செப்ட்ல இந்த ஒரு கொஸ்டினும் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ
Okay, the cat is running after the rat. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சேம் present continuous tense தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ running ன்னு சொன்னா present continuous tenseல same is am, are plus being plus V3, right? Okay, so அப்போ வந்து run, ran, again it is run, then it is running. So இதெல்லாம் என்னது? நான் எழுதி இருக்கிறது V1, V2, V3 and V4 forms. அப்போ what do you need? You need a V3 form which is run. அப்போ இங்க நம்ம convert பண்ணும்பொழுது this is a object and this is a subject which is given. அப்போ object முன்னாடி வரும்ல நம்ம present continuously. அப்போ that the rat, okay, so is தான் சொல்லியிருக்காங்க. So இங்க singularல தான் இருக்கு, is being run after by the cat. Okay, got it? So normally the phrases are ஒன்னா வருதுன்னா அதை வந்து மாத்தாதீங்க. நேத்து வந்து waited for, cared for இந்த விஷயங்கள்லாம் நான் நேத்து சொல்லி கொடுத்திருப்பேன். So அது ஒன்னா வருதுன்னா அது கூட தான் நம்ம போடுவோம். So இங்க வந்து run after the cat ன்னு தான் சொல்ல முடியும், which is the correct form. Okay, let's move to the next one. Okay, so you have has rung. அப்ப has rung பார்க்கும்பொழுது என்னது? இது present perfectல active voiceல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த hasன்றது rungன்னு இருக்கு. இப்போ நம்ம V1 formல இந்த rungஐ எப்படி எழுதுவோம்? ஏன்னா has பக்கத்துல நம்ம V3s தான் யூஸ் பண்ணிருப்போம். அப்போ V3ல rungன்னு இருக்கிறது V1ல என்னவா இருக்கும்? ring, right? So நம்ம first ringன்னு சொல்லுவோம். pastல சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? rangன்னு சொல்லுவோம். அடுத்தது V3 formல it is rung அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க எழுதும் பொழுது you're converting this sentence into passive voice. Okay, so do we need this particular verb forms for this passive voice? So அதை first நம்ம பார்க்கணும். நமக்கு நார்மலா has plus V3 இருக்கு அப்படின்னா நீங்க இதுவாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெறும் been ஆட் பண்ணி ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் மாத்தினா மட்டும் போதும். ஸோ present perfectல நமக்கு இதான் தேவை. ஸோ மோடல் வேர்ப்ஸ்ல மட்டும் தான் நம்ம V3 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் தேவை. பட் டென்சஸ்ன்னு வரும்பொழுது has V3 இருந்தாலே அதை வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி has இல்லைனா have போட்டு been plus V3 போட்டா போதும். சரியா? ஸோ இங்க அப்போ என்ன வரும்? the bell has, ஏன் has சொல்றோம்? have சொல்லாம bellன்ற ஆப்ஜெக்ட் வந்து it is singular in form. அப்ப has been பக்கத்துல V3, so rung by the boy. Okay, so இதுக்கான அவசியம் நமக்கு இங்க இல்ல, but still you have to know all these forms. Okay, so ஒரு word வரும்பொழுது அது எத்தனை form வந்து நமக்கு எப்படி எழுதுறோம்? சிலது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், I mean we'll speak those words but then it is not right. Okay, நம்ம கேட்டு பேசியிருக்கலாம், ரெஃபர் பண்ணாம நம்ம பேசிட்டு இருப்போம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? டவுட்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது you have to check it. Okay, so whether it is there or what அப்படின்றது நம்ம கிளாரிட்டியா தெரியணும். அப்பதான் நம்மளால ஒரு சென்டென்ஸ்ல போட முடியும். சரியா? ஓகே, ஸோ மோடல் வேர்ப்ஸ் கிளாரிட்டியா பார்த்தாச்சு. மோடல் வேர்ப்ஸ்ல எப்படி பாசிவா கன்வெர்ட் பண்றோம்ட்டு, அடுத்து டென்சஸ்லயும் எப்படி கன்வெர்ட் பண்றோம்ன்றது 2 செஷன் கம்ப்ளீட்டா பார்த்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னா என்னது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னா என்னன்றதும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேயா? சரி, ஸோ இப்போ இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ல தான் நம்ம பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும், பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் அ ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த டிரான்சிட்டிவ் வேர்ப்ல யூ ஹேவ் 2 to 3 டைப்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ நார்மலா நம்ம ஒரு வேர்ப்ல ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சது இருக்கு அப்படின்னும் பொழுது அதை மோனோ டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ we are going to look at the sentence. ஸோ எப்படி அது வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ they refused you. ஓகே, ஸோ இப்போ தேன்றது சப்ஜெக்டா? ஓகே, ஸோ யூன்னு சொன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, refused is a verb. ஓகே, ஸோ they refused what அப்படின்னு கேட்டா it has to be a thing, right? அப்ப they refused whom ன்னு கேட்டா you நம்ம சொல்ல முடியும். ஓகே, so where what ன்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம கேட்கிறோம். whom ன்னு சொன்னாலுமே we are questioning a object, but then what ன்ற questionக்கு we are questioning a direct object. அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்பொழுது she gave a pen அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, so this was the sentence where she gave what ன்னு கேட்கும் பொழுது I told a pen is a direct object which is a thing. ஆனா இங்க கேட்கும் பொழுது she refused whom அப்படின்னு கேட்கும் பொழுது you which is a indirect object. அப்போ whom ன்ற questionக்கு என்ன சொல்லலாம்? Indirect
ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். வேர் ரெண்டுமே நம்ம transitive verbs யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த refused என்னது? It is a transitive verb where it is a monotransitive verb because only one object is used beside that. ஓகேயா? ஸோ monotransitive-னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்ல நமக்கு இந்த கிளாரிட்டி இருக்கட்டும். பட் போடும்பொழுது இதோடைய இதை நீங்க ரிவிஷன்ல வச்சுக்கோங்க. பட் கீப் ப்ராக்டிசிங் த சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நீங்க பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸ்ல மோடலா, டென்ஸா, இன்ட்ரோகேட்டிவா அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல டெப்த்துக்கு இருந்தா 2 to 3 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பா கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ கவிதா லைக்ஸ் யூ. ஓகே, ஸோ கவிதா லைக்ஸ் ஹூம் அப்படின்னு கேட்டா யூ விச் இஸ் அ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஓகே, likes is a verb, kavita is a subject. Okay, அப்ப இது என்னது? இந்த likesன்றது it is a mono transitive verb. So refused is also a mono transitive verb. So இந்த clarity நமக்கு தேவை. direct indirect அப்படின்னும் பொழுது, so இதுக்கு நேத்து கொடுத்த sentence ஒன்று I'll tell you. She gave me a book. Okay, அப்போ she gave me what? She gave me what னா direct object என்னது? புக்குன்னு சொல்லலாமா? she gave whom அப்படின்ற ஒரு question கேட்டா indirect object me which is answering the question whom. so இதை தான் நான் இங்க சொல்லியிருந்தேன். so ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு கூட நமக்கு வரும். so let's look at the example which is called as ditransitive verbs. அப்போ இந்த giftedன்ற verb வந்து it is a ditransitive verb which is used with direct object and indirect object. ஓகேயா? ஸோ இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதை நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சென்டென்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னும் பொழுது இந்த சென்டென்ஸை கொண்டு வந்துருங்க. பிகாஸ் நேற்று எடுத்தோம்ல. ஸோ அதோட சேர்த்து இன்னைக்கும் நம்ம சென்டென்ஸ்ல எப்படி அதை போட்டிருக்காங்க, எப்படி அது வருதுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹீன்னு சொன்னா சப்ஜெக்ட், கிஃப்டட்னு சொன்னா verb, அப்போ மீன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டா யூஸ் பண்றோம். a bracelet பொழுது ஆப்ஜெக்ட் இஸ் a thing. ஓகே, ஸோ அப்போ she gifted what அப்படின்னா வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா என்ன வரும்? நமக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். சரியா? ஸோ she gifted whom அப்படின்னு கேட்டா me which is a indirect object. இப்படிதான் நம்ம சென்டென்ஸ்ல கேட்டு நம்ம அந்த அந்த பர்டிகுலர் வேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கான்டெக்ட்ல வருது, ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ப் வந்து மோனோ டிரான்சிட்டிவா இல்ல டைட்ரான்சிட்டிவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது டிரான்சிட்டிவ் வேர்ப் தானா நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கா சென்டென்ஸ்ல அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் இருந்தாதான் யூ கேன் கன்வெர்ட் த சென்டென்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ். பிகாஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் ஆகுதுனாலே ஆக்ஷன் நமக்கு கண்டிப்பா தேவை. சரியா? ஆக்ஷனே இல்லை அப்படின்னும் பொழுது எப்படி நீங்க வந்து சப்ஜெக்ட் பெர்ஃபார்மர் இல்ல சப்ஜெக்ட் ரிசீவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? ஸோ அதனால we have to see all these things. ஓகேயா? ஸோ அதான் சொல்றேன். நெக்ஸ்ட், the manager offered me an opportunity. Okay, so the manager is the subject, offered is the verb. So offered whom ன்னு சொன்னா it is indirect object and opportunity. Okay, so opportunity is what? It is a thing which is what did he offer அப்படின்னும் பொழுது an opportunity which is a indirect object. புரியுதா? Okay, so this is how you have to split things where mono transitive னா என்ன, ditransitive னா என்னன்றது நமக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். Okay, so next one. ஓகே, ஸோ சில வேர்ப்ஸ் வந்து நமக்கு மோனோ அண்ட் டைட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸா நமக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, தனியாக மோனோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டையாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்னன்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ ஷீ டோல்ட் அ ஃபேபிள். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை ஃபேபிள்? ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ரைட்? அனிமல்ஸ் அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு ஸ்டோரி சொல்லுவாங்களே அதுதான். ஓகே, ஸோ ஷீ இஸ் அ சப்ஜெக்ட், டோல்ட் இஸ் அ வேர்ப். அ ஃபேபிள் அப்படின்னும் பொழுது ஷீ டோல்ட் வாட்? a story, a fable. ஓகே, ஒரு குட்டியா ஒரு கதையை பத்தி சொல்றாங்க அப்படின்னும் பொழுது வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்பொழுது it is a object. Okay, so next one is she told me a fable. அப்போ சேம் told தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. so it can be used as mono and it can be used as di, where இங்க she told whom அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்பொழுது it is a indirect object. அப்போ a fable அப்படின்னும் பொழுது வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்பொழுது இட் இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? ஸோ அப்போ இந்த வேர்பை ரெண்டு விதமா கூட யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வேர்ட்ஸுமே நமக்கு இருக்குன்றத சொல்ல வராங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம்
கிளாரிட்டியா இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சும் சென்டென்சஸ் இருக்குன்றத சொல்றதுக்காக இந்த விஷயம். ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேன் ஆக்ட் போத் இன் ஃபார்ம் ஆஃப் மோனோ அண்ட் டைட்ரான்சிட்டிவ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் வேர் அந்த டோல்ட் அப்படின்றது மோனோவா தனியாவும் யூஸ் பண்ணலாம், டைட்ரான்சிட்டிவ் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். வேற அத பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. டோல்டுன்றதை இங்க டெல்லுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அததான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 2 விதமாவும் தனித்தனியா யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இட் இஸ் டெல், கிவ், அப்பாயிண்ட், மேக், ப்ராமிஸ், எலெக்ட், தென் மேக், தென் ஃபெட்ச். ஸோ 2 வாட்டி மேக் இருக்கு. ஓகே, ஃபெட்ச், ஆஃபர், தென் present, lend, get, pay, and after that sell, bring, take, teach and promise. ஓகேயா? ஸோ ரிப்பீட் ஆயிருக்க வேர்ட்ஸ் விட்டுட்டு பாக்கியெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ ட்ரை டு மெமரைஸ் தீஸ் வேர்ட்ஸ் வேர் இட் கேன் பி யூஸ்ட் இன் போத் மோனோட்ரான்சிட்டிவ் அண்ட் டைட்ரான்சிட்டிவ். ஓகேயா? சரி. ஸோ இப்போ நம்ம அதை வச்சு ஒரு சென்டென்ஸும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எப்படி இதை வந்துட்டு நமக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம், எப்படி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணலாம், அண்ட் விச் இஸ் த ரைட் ஃபார்ம்ன்றதும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸை இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோட வருதுன்னும் பொழுது அதை நான் பாசிவ் வாய்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்ல போறேன். அப்போ he lent me some money. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸ்ல இருக்கா? ஸோ he is the subject. ஸோ lent. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் lend பண்றோம் அப்படின்னா ப்ரெசென்ட்னு சொல்லலாம். லென்ட்னும் பொழுது பாஸ்ட்ல நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து lent இஸ் V2 ஃபார்ம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டென்சஸ் வைஸ்ல பார்க்கும்பொழுது V2ல இருக்கிறத பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும்பொழுது was பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம மைண்ட்ல இருக்கணும். டென்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஜெக்ட் வந்துடும் பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது, அப்புறம் பை இருக்கும் பிளஸ் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்துட்டு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விச் இஸ் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா நம்ம இங்க கன்வெர்ட் பண்ணும்பொழுது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் இன்டூ சப்ஜெக்டா பண்ண போறோம். ஸோ அதுக்கு இதுல எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு தெரியணும்ல. அப்ப ஹீன்றது நமக்கு சப்ஜெக்ட்னு தெரியும், லென்ட் இஸ் அ வேர்ப்னு தெரியும், மீன் சொன்னா he lent whomன்னு கேட்கும்பொழுது மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சம் மணி அப்படின்னு சொன்னா he lent whatன்னும் பொழுது சம் மணி which is a direct object. But we are going to change the indirect into subjectன்னும் பொழுது what has to come? Me has to come before. அப்போ meன்றத passive convert பண்ணும்போது it is I, right? அப்போ I, then when you convert it into passive, verb has to be I was lent some money by him. புரியுதா? So this is how you have to change a sentence when it is indirect object which is used in the sentence பொழுது இந்த மாதிரி தான் நம்ம மாத்தணும். ஸோ இதுல ஒரு விஷயமும் சொல்லியிருக்கேன். ப்ரொனவுன்ஸ் பத்தி சொன்னேன், வேர்ப் பத்தி சொன்னேன், எப்படி ஆப்ஜெக்ட் எடுக்கணும், எப்படி வந்து இன்டைரக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்றத சொன்னோம். ஸோ லைனா பார்த்துட்டு வந்தோம். நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அண்ட் எப்படி வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டூ சப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ண போறோம். The same sentence is given here. So how do you change it? Okay, so இதை சப்ஜெக்டா போடணும் அப்படின்னும் பொழுது some money. ஓகே, ஸோ இதுதானே டைரக்ட் ஆப்ஜெக்ட். some money was lent to இல்லாட்டி by him. ஓகேயா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மீன்ற வேர்டுக்கான இடமே நமக்கு இல்ல. ஆக்சுவலி நார்மலா ஒரு சென்டென்ஸை convert பண்ணும்பொழுது we have to use only indirect object form which is right. Okay, so இந்த form நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். Okay, so நீங்க indirect object எடுத்து நீங்க மாத்தி போடலாம் which is right form. வேற direct object indirect எடுக்காம பண்ணீங்க அப்படின்னும் பொழுது it is a wrong form அப்படின்ட்டு சொல்றாங்க. Okay, so you have to follow this particular concept. Okay, so செஷனை வந்துட்டு கம்ப்ளீட்டா பார்த்திருந்தா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம இன்னைக்கு செஷன்ல பாத்தீங்கன்னா a gist of active passive voice and after that modal verbs என்னெல்லாம் வரும்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். modal verbs எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும் டூ ஃபார்ம்ஸ்ல சொல்லி கொடுத்திருந்தேன். transitive verbsல mono, di இல்ல சேர்த்து வந்தா என்ன வரும், என்னென்ன வேர்ட்ஸ்லாம் அதுல வரும், அப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம். so you have to make a note of things so that next sessionல you will be having passive into passive in interrogative sentences. Okay, so அதனால வந்து continuous பாருங்க, don't skip any session so that you will be very clear with active and passive voice. So that's all for the day. Have a very great day. Thank you.